வீட்டு வேலை செய்கிற வேலை மிச்சம், வந்து எங்களுக்கு இந்த தண்ணி பிடிச்சி ஊத்துனா அது மிச்சம். சும்மா விளையாட்டு சொல்றீங்க, தப்பா நினைக்காதீங்க. இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். எங்க பெரியம்மா வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் நான் தண்ணிலாம் நிறைய எடுத்து ஊற்றிருக்கேன். அவர் தானே சொல்றேன். வெங்காயம் உரிக்க சொல்லுவாங்க, அந்த வேலை மிச்சம். அங்க ஓடு இங்க ஓடு இங்க ஓடு அங்க ஓடு சொல்லுவாங்க. துணி எடுக்கிற செலவு மிச்சம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மண்டப செலவு மிச்சம். அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அவளுக்கு சோறு வச்ச எனக்கே சோறு வைக்கிறேன்னு சொல்லி சண்டை வரும். அந்த வேலை மிச்சம். அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை அந்த வேலை எல்லா வேலையும் மிச்சம். பாத்தீங்கன்னா ரோலக்ஸ் வாழ்த்துக்கள். நீ அப்படியே கண்டிப்பா பண்ண ரோலக்ஸ். ஹாய் குணாபுரம், எவ்வளவு சூப்பரா போயிட்டு சொல்லுவாங்க. எங்க போயிட்டீங்க நீங்க? என்ன குணாபுரம் வந்துட்டேன், வாங்க வாங்க. கண்ணாலதான் பார்க்கணும், அந்த வீடியோலயே பார்த்துட்டு போலாம். ஐயோ குணா தம்பிக்கு ஆட்டுக்கறி இல்லாம எல்லாம் திரும்ப குணாபுரம். இப்ப பிரியா வந்து பாத்தீங்கன்னா ரூபாக்கோட ஆட்டோ ஒண்ணு கடத்திட்டாங்க. அதை வெட்டி கூறு கூறா மூளை தனியா, கண்ணு தனியா, தலை தனியா, காலு தனியா, கை தனியா கூறு போட்டு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பங்கு இல்லை. நான் கேட்டேன், இந்த லைவ்ல இருக்கிறவங்க மட்டும் தான் பங்கு, வெளியில போனவங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன மன்னிச்சுக்கங்க. அப்புறம் எதுவாக இருந்தாலும் நீங்க அவங்க கிட்டே கேளுங்க. ரோல அப்ப சரியா நினைக்கிறாங்க ரூபாக்கா. நானும் யோசிக்கிறேன் நினைக்கிறாங்க கோவிபுரம். மொய் கூட ஆன்லைன்ல பண்ணிடலாம். ஆமா, இல்ல இப்பயுமே மொய் நான் ஒரு 2-3 பிரச்சனை பண்ணப்போ கையில காசுல மொய் ஆன்லைன்ல தான் பண்ணேன். அப்படிதான் வச்சு. ரூபாக்கா தம்பிக்கு எடுத்து வைக்க வேண்டாமா? கேட்டா தரமாட்டே சொல்லிட்டாங்க குணாபுரம். ஆனந்தபுரம் சிரிக்கிறாங்க. நம்ம சில்லுபுரம். இதுல பெருசா என்ன மிச்சம்னா சொந்தக்காரங்க சண்டை மிச்சம். ஆமா, அதுதான் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு சண்டை வரும். ஆரம்பிச்சுட்டாங்களா சிரிப்புனா வரும் எனக்கு. உன்னை கூப்பிடல என்ன கூப்பிடல அப்படிம்பாங்க. இது இது இருக்குது பாருங்க, அதுதான் பெரிய மிச்சம். கரெக்ட் ரோலக்ஸ், கரெக்ட். அப்போ பொண்ணை அழைச்சிட்டு வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது. யாரோ அப்படிங்கிறாங்க. நம்ம ரூபாக்கா மொய் வாங்க முடியாதா? ஓஹோ, அது எப்படி மொய் வாங்குவீங்க நீங்க? ஏன் கவிப்புறம் இழுத்துட்டு ஓடுவீங்க, மொய் மட்டும் தானாந்து வைப்பாங்களோ? ரூபாமா அது லைவ்ல பாத்துக்கலாங்கிறாங்க நம்ம ஜீல்டு ப்ரோ. அப்ப எனக்கு செய்முறை எல்லாமே மிச்சமா சூப்பரு. வளைகாப்பு வாங்கிக்குவாங்க, வளைகாப்புல வாங்கிக்குவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. அது 5 கட்டு சோறு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் வைக்கல கூட்டு வைக்கலன்னு கேட்க மாட்டாங்கோ. புளிசோறு தான் போடுறத போட்டு சாப்பிட்டுருவாங்க. அது ஒன்றும் அதில் வாங்கிக்குவாங்க. அம்மா மீன் வாங்க சொன்னாங்க, அதான் போயிட்டேன். இங்க மழை வேற. அஜுஜோ அப்படியா? மீனை வாங்க போய் 700 ஆட்டுக்கறியை விட்டுக்கிட்டீங்களே குணாபுரம். அட போங்க குணாபுரம், பழக்க தெரியாத பிள்ளைங்களா இருக்கீங்களே. 100 ரூபா மீனை பார்க்க போய் 800 ரூபா ஆட்டுக்கறியை விட்டுட்டீங்களே குணாபுரம். குணாபுரம் வணக்கங்கிறாங்க கோபி ப்ரோ ஹாய் அப்படிங்கிறாங்க குணாபுரம். ரூபாமான்னு சிரிக்கிறாங்க நம்ம சில்டு ப்ரோ. பெரியம்மா செய்முறை எல்லாம் பொண்ணு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் செஞ்சுதான் ஆகணும். எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? பிரியா எட்டி பாக்குறாங்க. ரோடு ஓடி இருக்கிறாங்க நம்ம ரூபாக்கா. பிரியா ஹாய்ங்கிறாங்க குணாபுரம். டைம் என்ன பாக்குறீங்க? ரொட்டி குட்டி பையா போடா அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா. வளைகாப்பா? ஆமா, நாங்க வளைகாப்புல வாங்கிடுவாங்கக்கா. அப்போ வாங்கிக்க. வளைகாப்புல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் துணிமணி எடுத்து கொடுக்க செலவு இல்ல. பத்திரிக்கை அது வச்சுக்கிறது வச்சுக்கலாம்க்கா, சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நகை போடுற செலவுல மிச்சம். வளைகாப்புல பாத்துக்கலாம்க்கா. ஹாய் பாமா சிஸ்டர், வாங்க வணக்கம், வெல்கம், வாருங்கள் வாருங்கள். பாமா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன பேசுங்க பாமா சிஸ்டர்? சாப்பிட்டாச்சா சிஸ்ன்னு கேட்டிருக்காங்க பாமா சிஸ்டர். அதை ஹைடு பண்ணியிருக்காங்கோ யூடியூப் காரங்கோ. நான் என்ன பண்றது? இதுல எங்க பிழை இருக்கிறது? என்ன பிழை கண்டீர்கள்? ஏன் இப்படி பிழை கண்டீர்கள்? யூடியூப் கார் சார், எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஹாய் ரூபாக்கா, நலமா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க பாமா சிஸ்டர். நாங்க இங்க ஆட்டுக்கறிக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இவரு மீன் வாங்க போயிட்டாரு. ஆமா, மீன் வாங்க போயிட்டாருங்கிறாங்க சிண்டு ப்ரோ. வந்துட்டேன். நீ எங்கடா போன? ஆட்டுக்கறி தின்னுட்டு இன்னொரு பங்கு தருவாங்கன்னு வாங்குறது கொஞ்சம் ஓடிரு. பெரியம்மா நீங்க ஏன் ஓட சொல்றீங்க? நானே ஓடலான்னு தானே நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க ஏன் ஓட சொல்றீங்க அப்படிங்கிறாங்க நம்ம ரோலஸ் தம்பி. லைக் தேங்க்யூ பாமா சிஸ்டர்.
பிரியா, ரூபா, அக்கா, ரோலக்ஸ், கோபி ப்ரோ, சில்லு ப்ரோ எல்லோரும் சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறாங்க.